ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ரேவதி, நாமக்கல். சம்மருக்கு எங்கே வெளியில் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணினேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஞாபகம் வந்தது குமுளி தான். சரி, குமுளி ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக நான் குமுளி வந்தேன். குமுளி வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட்டில் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஒரு ஜீப்பில் நாங்கள் வந்து கேட்டோம். கம்பல்சரி வந்து 7 பேர் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடங்களையும் காமிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு ஒரு 4 பேர் அப்படிங்கிற மாரி பண்ணுனோம். அப்போ வந்து ஒரு 3 இடம் மட்டும் காமிச்சோம் அப்படின்னா, ஒரு ரூ. 500 வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னது எது அப்படின்னு பார்க்கலான்னு ஐடியா பண்ணுறப்போ, ஸ்பைசஸ் மார்க்கெட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எங்களை அங்கே கொண்டு வந்து விட்டாங்க. அங்கே வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வெறும் ரூ. 100 தான் வாங்குனாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ரூ. 100 வாங்குனாங்க. அங்கே இருக்கிற கைடு வந்து இந்த ஸ்பைசஸ் மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில் எல்லாமே சொன்னார். அதாவது இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள், மூலிகை பொருட்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயங்கள் வந்து அவர் எங்களுக்கு கைட் பண்ணார். நல்லாவும் இருந்துச்சு. இந்த லொக்கேஷன் வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 வியூ பாயிண்ட் எங்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சார். அதுவும் பார்க்க நல்லாவே இருந்தது. அதாவது வியூ பாயிண்ட்டு அப்படிங்கிறது அந்த குமிளி, அதாவது இந்த வியூ பாயிண்ட்லேருந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிற அந்த குமிழிக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பம் அந்த ஏரியா லொக்கேஷன்லாம் கொஞ்சம் தெரியும் அப்படின்னாங்க. அதனால் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குமிழிக்கு மேலே பஸ் ஏறுது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டெல்லாம் இது தெரியும் அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு அந்த ஒரு 2 வியூ பாயிண்ட்டெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்ததுக்கப்புறம் வேறு எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணப்போ, சரி தேக்கடி போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. தேக்கடிக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டப்போ, இந்த மாதிரி அதுக்கு அதாவது தேக்கடிக்குன்னு செப்ரேட்டாக ஒரு பஸ் இருக்கு. அந்த பஸ்ஸில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அந்த லொக்கேஷனுக்கு வந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட்டு கொடுக்குற கவுண்ட்ரு. இப்போ இங்கே நிற்கிறது வந்து தேக்கடிக்குன்னு ஸ்பெஷலாக போகக்கூடிய பஸ்ஸு. அதாவது நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள் எதுவுமே போகாது. 2 வீலரோ காரோ எதுவுமே போகாது. இது வந்து அவங்களே கூட்டிகிட்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டிங்க்கு கீழே போகலாம். ஆனால் லொக்கேஷன் பார்க்கவே உண்மையாகவே செம்மையாக இருந்துச்சு. வர வழியில் மான்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். ஆனால் இருந்தாலும் அதிக அளவு மிருகங்கள் பார்க்கல. ஆனால் ஒரு 4, 5 மான் மட்டும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை விட்டு இறங்குனதுக்கப்புறம் லொக்கேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படியே ஒன்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போட்டிங்க்கு போகிற வழி அப்படின்னு சொல்லி தான் இது சொன்னாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்டுக்கு வந்து போகக்கூடிய டைம், கிளம்புற டைமு அப்படின்னு சொன்னாங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிக்கெட்டு கொடுக்கறதுக்கு தனியாக கவுண்ட்ரு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதையும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த போட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டை அவங்க வந்து கொடுக்குற இடம்தான். உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா யாருமே இல்லை. ஆனால் இங்கே வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. போட்டிங்க்கு வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்படியே ஒன்ஸ் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சுற்றி அப்படியே பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. இந்த கா டிக்கெட் கொடுக்குற கவுண்ட்ரு வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இந்த கவுண்டருக்கு எதிர்த்தாப்புல தான் வந்து போட்டிங் இருக்குது. ஆனால் நாங்கள் போட்டிங்க்கு போகலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது எங்களுக்கு வந்து டைம் இல்லை. அதனால் வந்து இந்த போட்டிங் போகிறத வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸ்கிப் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி, வெளியில் மட்டும் நார்மலாக அந்த பார்க்கு வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு தான் வெளியில் வந்தோம். ஆனால் டிக்கெட்டு வாங்கினதுக்கப்புறம் தான் அந்த போட்டிங்குள்ளேயே விட்றாங்க. சும்மா போகணும் அப்படின்னா உள்ளே விடமாட்டேங்கிறாங்க. நான் சும்மா போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டு தான் உள்ளே போனேன். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. அங்கே டிக்கெட்டு வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் அலோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு எனக்கு அப்படியே ஓரலாக வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்தாச்சு. இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா சம்மருக்கு வந்து நான் செலவு பண்ணினது ஒரு ஆள் ட்ரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2500 தாங்க. பெரிய அளவுக்கெல்லாம் செலவு கிடையாது. நாங்கள் வந்து நாமக்கல் டு குமுளி போயிட்டு வந்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஒன் டே ட்ரிப்பு ரூ. 2500 மட்டும்தான் ஆணுச்சு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போட்டிங் போறதுல தண்ணி கம்மியா தான் இருக்கு. இந்த சம்மருக்கு வந்து தண்ணி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கறனால, ஒரு குறைஞ்ச அளவுக்கு தான் போட்டிங் போற மாரி இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து ஒரு இதா இல்ல. அதனால நாங்க வந்து போட்டிங் போறது ஸ்கிப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ சூப்பரா நல்லா இருந்துச்சுங்க. இந்த இடத்த விட்டு வெளியில வரவே மனசு வரல. அந்த அளவுக்கு வந்து இடம் நல்லா சூப்பரா இருந்தது. அந்த கிளைமேட்டுக்கும் சூப்பரா இருந்துச்சு. பார்த்தீங்களா, அந்த போட்டிங் இருக்கிற இடமெல்லாம் கொஞ்சம் இவங்கலாம் வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்துகிட்டுருக்காங்க. வந்துகிட்டு இருந்தாங்க. அ அடுத்த போட்டிங் போறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னால, திரும்ப நாங்க வந்து அப்படியே அந்த லொக்கேஷன் மட்டும் பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அடுத்தது வந்து கீழ குமிளிக்கு வந்துட்டு, சரி அல்வா அங்க வந்து ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி அல்வா கடைக்கு போலாமே அப்படின்ட்டு பார்க்குறப்போ, அந்த செக் போஸ்ட் பக்கத்திலே கேஜி சிப்ஸ் கடை அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. உள்ள போனோம். வெல்கம்லாம் பலமாவே இருந்துச்சு. சூப்பரா எங்களை வந்து வரவேத்தாங்க. உள்ள போயிட்டு அல்வாலாம் என்ன ரேட்டு அப்படின்னு கேட்டோம். ரூ. 240 இருந்து ரூ. 300 வரைக்கும் இருக்குதுன்னாங்க. நாங்க வந்து 1/2 கேஜி வாங்கிட்டு நாங்க கிளம்பிட்டோம்.